வணக்கம் ரிதி. அதாவது மிகவும் பழமையான நகரமாக காஞ்சிபுரம் இருந்து வருகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 36 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 32,000 பெரிய கட்டிடங்கள் உள்ளன. இதே போன்று காஞ்சிபுரத்தில் ஆயிரக்கணக்கான வீட்டு முறைகளும் பல்வேறு விதிகளை மீறிய கட்டிடங்களும் முறையாக வரிகளை செலுத்துவதில்லை காலி கட்டிடங்களும் உள்ளன. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் விரைவில் புவியியல் ரீதியிலான டிஜிட்டல் பதிவுகள் பணி தொடங்கப்பட உள்ளன. இதற்காக மத்திய அரசு தனியார் நிறுவனம் மூலம் டிஜிட்டல் பதிவு செய்வதற்கான பணிகளை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் இந்த பணியை துவங்கி வைத்தார். அதாவது நாசா என்ற பெயரில் மத்திய அரசின் நில அளவைத்துறை புதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் நகர்ப்புற எல்லைக்குட்பட்ட அனைத்து இடங்களையும் புவியியல் ரீதியாக டிஜிட்டல் பதிவு செய்யப்பட உள்ளது. மத்திய அரசின் நில அளவுத்துறை சார்பில் நகர்ப்புறங்களில் உள்ள வீடுகள், கட்டிடங்கள் மற்றும் காலி இடங்கள் குறித்து டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தப்பட உள்ளது. இந்த புவியியல் ரீதியான டிஜிட்டல் பதிவுகள் மூலம் நகர்ப்புற எல்லைகள், நகரில் இருக்கக்கூடிய தெருக்கள், கட்டிடங்கள் போன்றவை ஆய்வு செய்து டிஜிட்டல் டேட்டாக்களாக மாற்றப்பட உள்ளன. இதன் மூலம் கட்டிடங்களின் உயரம், அதன் உரிமையாளர் பெயர், யார் பெயரில் வீட்டு வரி செலுத்தப்படுகிறது போன்ற அனைத்து தகவல்களும் ஒருங்கிணைந்து புவியியல் ரீதியான பதிவுகளை இணையதளத்தில் வெளிப்படுத்தப்படும். இது போன்ற புவியியல் ரீதியான டிஜிட்டல் பதிவுகள் ஏற்கனவே ராஜஸ்தான், ஒடிசா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 10க்கும் மேற்பட்ட நகராட்சிகளில் காஞ்சிபுரத்தை தொடர்ந்து கோவை, காரைக்குடி ஆகிய நகராட்சிகளிலும் டிஜிட்டல் ரீதியான பதிவு செய்யும் பணிகள் நடைபெற உள்ளன. இவ்வாறு புவியியல் ரீதியாக தகவல்கள் எடுப்பது மூலம் அனைவருக்கும் விவரங்கள் வெளிப்படையாக தெரியவும், இதனால் நில மோசடி மற்றும் அரசுக்கு வரி ஏய்ப்பு போன்றவை பெருமளவு தவிர்க்கப்படும். அது போன்ற எதிர்காலத்தில் நகர்ப்புறங்களில் புதியதாக திட்டம் ஏதாவது கொண்டு வர வேண்டும் என்றால் முழு தகவலையும் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் திட்டங்கள் வழிவகை செய்யப்படும். நகர்ப்புறங்களில் இருக்கும் பல்வேறு கட்டிடங்கள் விதிகளை மீறியும் வரியை செலுத்தாத காலி மனைகளும் கட்டிடங்களும் நிறைய உள்ளன. இதன் மூலம் அதன் விவரங்கள் தெரிய வரும். அவர்களிடமிருந்து வரி வசூல் செய்யப்பட்டு நகராட்சி மற்றும் மாநகராட்சியின் வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியும். ட்ரோன் மூலம் இந்த டிஜிட்டல் கணக்கெடுப்பு பணிகளை நடைபெற உள்ளன. இதில் 2D மற்றும் 3D முறையில் படம் எடுக்க ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. சர்வே துறை மற்றும் மாநகராட்சியில் உள்ள பில் கலெக்டர் இணைப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திட்டத்தில் முழுமையாக செயல்பட தொடங்கிவிட்டால் யாரும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை கட்டாயமாக செலுத்த வேண்டும். ஒருவரும் இனி அரசை ஏமாற்ற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. உதாரணத்துக்கு யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை.